வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான். ஒரு MP3 ஆடியோ நம்மகிட்ட இருக்குது, இல்லை ஒரு வீடியோ சாங் இருக்குது. அந்த ஆடியோலேருந்து MP3 பிரிக்கிறதா இருக்கட்டும், கட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிங்டோன் வைக்கிறதா இருக்கட்டும், டேக் சேர்த்துறதா இருக்கட்டும், இமேஜ் மாற்றுறதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனில் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாகவே ப்ளே ஸ்டோரில் இருக்குது. பட் அதில் ஆட் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குது. நான் கொடுத்துருக்கிறது ப்ரோ வெர்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஃபுல்லாக அன்லாக் இருக்குது, எதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட் தொந்தரவு இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் இதுதான். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து ஏரோ மார்க்கை கொடுத்து ஸ்கிப் பண்ணிங்க, படித்து பார்த்துங்க. கிராண்ட் பர்மிஷன், ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்குது. ஏன்னா இந்த சாங் வந்து உங்களோட SD கார்ட்லையோ இல்லை ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்தோ எடுக்கணும். அதுக்கு வேண்டி AudioLab அக்சஸ் ஃபோட்டோஸ் மீடியாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்குது. நீங்கள் அலோவ் பண்ணிக்கிங்க. அலோவ் பண்ணி மட்டும் இந்த ஏரோ மார்க்கை கொடுங்க. ஏரோ மார்க் கொடுத்தோடனே தேங்க்ஸ் வந்துடும், டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AudioLab ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கும். AudioLab வந்து ஃப்ரீயாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஆனால் பெய்டு ஆப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அப்ளிகேஷன் மூலமாக டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த ஆடியோ ட்ரிம்ங்கிறது என்ன தெரியும், முன்னாடி பின்னாடி இதெல்லாம் கட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடியோ மிக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆடியோவை நீங்கள் உள்ளுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம், 2 ஆடியோவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷனு. அதே மாதிரி மெர்ஜன் இருக்குது. மெர்ஜனா ஒரு ஆடியோக்கு பின்னாடி இன்னொரு ஆடியோ பின்னாடி இன்னொரு ஆடியோன்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணுறதுக்கு வேண்டி. அடுத்தது டேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாங்கை நம்ம உள்ளே இன்புட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இமேஜ் அந்த நோ இமேஜ் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க படத்தோட போஸ்டர் வச்சுருப்பாங்க. இதில் இந்த பாட்டில் வந்து எந்த போஸ்டருமே இல்லாதனால நீங்கள் உங்களோட இமேஜ் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஆல்பம் பேர் கொடுத்துக்கலாம், அது என்ன படம் என்ன பாட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கலாம். ஏதாவது ரிமூவ்டு ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சாங் டைட்டில் இருக்குது, சாங் டைட்டில் எல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். ஆர்டிஸ்ட் நேம் இருக்குது, ஆர்டிஸ்ட் நேமே நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் JJ மியூசிக் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். JJ மியூசிக்கல் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேர் என்ன, ஆர்டிஸ்ட் பேர் என்ன கொடுக்கணுமா, எஸ்பிபின்னு கொடுத்துக்கலாம். எந்த வருஷம் வந்தது அப்படிங்கிறத கொடுக்கலாம். எனக்கு வருஷம் சரியாக தெரியல, அதனால் நான் ஒரு குத்துமதிப்பாக ஒரு இயர் கொடுத்துக்கலாம். இதில் இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதாவது கமெண்ட் கொடுக்கணும்னா, கம்போஸ் பண்ணணும்னா, ரிலீக் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது சாங் பாட அந்த உங்களுக்கு அந்த பாடல் வரிகள் வேணும் அப்படின்னா அதை கொடுத்து வச்சுக்கலாம். லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு கொடுக்கணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் ஒரு ஆடியோவில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்வெர்ட் கம்பர்ஸ் ஆடியோ அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு ஒரு 10 MB இருக்கிற சாங்கை வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி கம்மியாகாமல் சாங்கை கம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும்போது மைக் பர்மிஷன் கேட்கும், நீங்கள் அலோவ் பண்ணிக்கிங்க. இது மைக் அலோவ் கொடுத்தும்போது நம்ம பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் ஆடியோன்றது, ஸ்ப்ளிட் ஆடியோனா 2 பிரிக்கிற மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆட் SFX இருக்குது. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னா அதை வந்து ஸ்பீச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்பீச் பண்ணும், படித்து காட்டும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோ டு ஆடியோ, ஒரு வீடியோ சாங்கை வந்து MP3 தனியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கரோக்கே எஃபெக்ட், அந்த பாட்டு பாடிட்டுருக்கு அப்படின்னா அதில் இருக்கிற மியூசிக் தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம், மியூசிக்கை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பீச் டு டெக்ஸ்ட், நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணும். இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்துருக்கனால அது பண்ணி காட்ட முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இதில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஆடியோவில் இத்தனை எஃபெக்ட், இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க முடியாது. வீடியோவை ஜிப் ஃபைலாக மாற்றுறது இருக்குது. இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைலையும் இருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் ரிங்டோன் செட் பண்ணுறதுலேருந்து சின்ன விஷயத்துலேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆடியோவை என்னென்னலாம் கன்வெர்ட் பண்ண முடியுமோ அத்தனை விஷயத்தையும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஆடியோவில் பெருசாக எஃபெக்ட் இல்லை அப்படின்னாலும் சாங்ஸ் நிறையா இயர்ஃபோனும் காதுமாகவே சுற்றுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க மொபைலில் இந்த அப்ளிகேஷன் அடுத்த நாளே இருக்கும், எப்போவுமே இருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணி மட்டும் உங்களுக்கு ஏதாவது ப்ரோ வெர்ஷன் அப்ளிகேஷன் தேவைப்படுச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி உழைச்சா, எதுக்கு உழைச்சா, யார் கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாம தான் கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காங்க. கம்மியா தரவங்கிட்ட அதிகமா கேட்காத, அதிகமா தரவங்கிட்ட கம்மியா கேட்காத. அன்பா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசா வைக்கணும். அப்பதான் என்னைக்குமே நம்மள மறக்க மாட்டாங்க.